முதல் இயக்கமும் இருந்த கிருபையும் ஆண்டவரே, ஆவியானவரே, பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரை ஒப்புக் கொடுக்கிறார். ஒரு கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதி, நல்ல சரீர சுகம் பலனை கொடு. குடும்பத்தை எப்படி நாங்கள் பராமரித்து எங்கள் பிள்ளைகள், எங்கள் துணைவியார், குடும்பத்தின் மக்களை நாங்கள் வழி நடத்துகிறோம், அதை விட ஒருபடி நாங்கள் மேலே இதை கொடுத்த கர்த்தருக்குரிய கனத்தையும் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் நாமம் பரிசுத்தப்படுகிறார், ராஜ்யம் வருகிறார். இந்த சித்தம் பரமத்தில் செய்யப்படுகிறார். அன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்காக நாளைக்கு மனத்திற்கு போய் எனக்கு பார்க்க வேண்டும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்க வேண்டாம். தேவையில் ரட்சி ராஜ்யம் வல்லமை கர்த்தரானவர் உங்களோடு இருப்பார். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வார். ஆராதனை நிறைவு பாடலாக 11வது ஞான பாட்டில் பாடுவோம். ஞான பாட்டில் 11. கர்த்தரை காப்பாற்றும் ஆசீர்வாதம் சார் எங்கள் மேல் முகத்தை வைத்து வீசும் மொழி. கடவுளின் அன்பும் சமாதானம் ஆசீர்வாதத்தை உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட சமாதானத்தோடு போகும். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தரின் இந்த திருவார்த்தை உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு புதிய வார்த்தோடு கூட இந்த கிருபையை நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. சுவாமி கிருபையாய், கிறிஸ்துவே கிருபையாய், சுவாமி கிருபையாய். ஆமென்.